இருந்தாலும் தெரியாது ஒரு கொண்டாட்டம்னு சொன்ன ஒரு கிழங்கு தானே அதை விதியோட பர்த்டேக்கு என்ன சாப்பாடு செய்யலாம்னு சொல்லி நாங்கள் யோசிச்சு நாங்கள் சந்தை முடிகிற நேரம் வந்து பார்த்துறாங்க. அதனால உங்களுக்கு என்ன சாப்பிடுங்க நாளைக்கு இன்றைக்கு இல்லை நாளைக்கு இன்றைக்கு நாங்கள் காணொலியில் என்ன பார்க்க போகிறோம்னு சொன்னால் நாளைய தினம் வந்து உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கு எங்களோட லிதியா குட்டியின் 4வது பிறந்த நாள் என்ன. அப்போ அந்த பிறந்த நாளுக்காக நாங்கள் வந்து ஒவ்வொரு வேலைகளாக செய்து கொண்டிருக்கிறோம் என்ன. இன்றைக்கு வந்து நல்ல வேலை எங்களுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் வீடெல்லாம் இப்போ வளமையாக வீடுகள் கழுவுற போனங்களுமே கழுவினது இருந்தாலும் தெரியாது ஒரு கொண்டாட்டம்னு சொன்ன ஒரு கிழங்கிழப்பு தானே என்ன. அது நிமித்தம் எல்லாம் கழுவி எல்லாமே செய்துட்டு இந்த மதியம் வந்து சமைக்கல எல்லாம் செய்துட்டு இன்றைக்கு வந்து நாங்கள் என்ன செய்தாங்கன்னு சொன்னால் ஒவ்வொரு வருஷமே வந்து பர்த்டேன்னு சொன்னால் அந்த அண்டு தான் வந்து காலையில் மத்தியானத்துல இவர் தான் ஒவ்வொரு காம ஓடி போய் சாமான எல்லாம் வாங்கிட்டு வருது நாங்கள். இந்த முறை பார்த்தீங்கன்னு சொன்னால் எல்லாமே முட்கூட்டியே நாங்கள் எல்லாம் ரெடி பண்ணி வைக்கிறோம். வெறும் கொஞ்சம் வெயில் வைக்கலான்னு கொஞ்சம் சிரிச்ச முகங்களோட இருக்கட்டும். அப்போ இன்றைக்கு வந்து நாங்கள் பொருட்கள் எல்லாமே வாங்கிக்கொண்டு வந்திருக்கிறோம். விதியோட பர்த்டேக்கு என்ன சாப்பாடு செய்யலாம்னு சொல்லி நாங்கள் யோசிச்சு கொண்டிருக்கல தான் சரியான ஒரு சாப்பாடை தேர்ந்தெடுத்துருக்கிறோம். என்ன சரியான சாப்பாடும் பிடிச்ச சாப்பாடுமா இருக்கும், செய்கிறதும் ஈஸியாக இருக்கும்ன்றக்காண்டி. இந்த பர்த்டேக்கு எல்லாம் வந்து புட்டு கொத்து செய்யறதுக்குள்ள அது கொஞ்சம் வேலையை கூடத்தானே. இப்போ இது வந்து கொஞ்சம் நீட்டாகவும் சுலபமாகவும் செய்யலாம், டேஸ்டாகவும் இருக்கும், விரும்பி சாப்பிடுவினோம். இப்போ அதுக்கேற்ற மாதிரி ஒரு சாப்பாடு செய்வோம்னு சொல்லிட்டு முந்தியெல்லாம் நாங்கள் பர்த்டேன்னு சொன்னால் கடையில் தான் எடுக்கிறது நாங்கள். இப்போ எல்லாமே வந்து வீட்டில் செய்து சாப்பிட்றதுன்னு எல்லாம் அதுவும் பிடிச்சிருக்காம எல்லாருக்குமே சமைச்சு சாப்பிட்றதுன்னா. அப்போ சரின்னுட்டு நல்ல ஒரு சமையலை நாங்கள் சமைக்கணுமன்றதுக்காண்டி இப்போ நாங்கள் போய் மார்க்கெட்டில் போய் மிரக்கறி எல்லாம் வாங்கிக்கொண்டு அப்படி கடையில் போய் பொருட்களும் வாங்கிக்கொண்டு வந்தாச்சு. ஆனால் அப்போ நாங்கள் இன்றைக்கு வந்து என்னென்ன பொருட்கள் எல்லாம் வாங்கியிருக்கிறோம் வேண்டும். அடுத்தங்கட பர்த்டே காரியம் வந்து எதிர்பார்த்து கொண்டு இருக்கிறாள். இப்போதான் இந்த பர்த்டே வரப்போகுது. நான் நாளைக்கு கொண்டு கேட்க இல்லை இன்றைக்கு கொண்டு கேட்குறேன். அப்போ நாங்கள் இன்றைக்கு 12 மணிக்கு பிறகு பிறந்த நாள் ஆனது அப்படி எதிர்பார்த்து கொண்டு கேட்கல வந்து ஒவ்வொரு வருஷமும் நாங்களாக பிரயாசப்பட்டு ஒவ்வொன்றும் செய்கிறோம். நாங்கள் இந்த முறை வந்து லிதியா குட்டியா வந்து விரும்புகிறா எனக்கு அப்படி செய்யணும் இப்படி செய்யணும் என்று சொன்னால் நாங்கள் வந்து எங்களோட ஃபேமிலி எல்லாருமே வந்து கூடுதலாக வந்து பர்த்டே அது இல்லைண்டா போகிறது வர்றது தானே. ஒவ்வொரு டைம் பார்த்து வச்சுட்டு வந்து எனக்கு அப்படி இப்படி செய்யணும் வந்து அவள் இந்த வருஷம் வாய்திருந்து கதை கேட்க எங்களுக்கு சந்தோஷமா இருக்குது. எங்களோட பிள்ளை வந்து அப்படி விரும்பி கேட்குதே கொள்ளுதேன்டைக்குள்ள என்ன சொன்னால் விழாக்காலம் வந்து அவள் ஒன்றுமே கிடைக்காம கேட்கலாம். நாங்கள் வந்து அவாவுக்கு செய்த நாங்கள் இந்த முறை அவாவே எல்லாத்தையும் வந்து விருப்பப்படைக்கல எங்களுக்கு நல்ல சந்தோஷமா இருக்குது. அவாவுக்கு பிடிச்ச மாதிரியும் இன்னும் எங்களுக்கு அவள் சந்தோஷமா இருக்கணுமன்றதுக்காக கொஞ்சம் நல்ல மாதிரி எல்லாம் செய்யணுமன்றதுக்காகவே நாங்கள் ஒரு சின்ன ஒரு கொண்டாட்டமாக நாங்கள் நாங்கள் சந்தை முடிகிற நேரம் தான் வந்து நாங்கள் அதனால் உங்களோட சந்தை 2 பேர் தான் வச்சுருந்தேன் சாமான் வந்து இப்போ வாங்கி வச்சாலும் சுகமே நாங்கள். ஆனால் இந்த வருஷம் நிறைய அனுபவங்கள் இருந்த 3 வருஷ அனுபவத்தில் இந்த முறை வந்து சில வேலைகளை சுலபமாக செய்து முடிக்கிறோம். நாளைக்கு எதிர்வாங்க ஒவ்வொரு காம் வந்து இவர் தான் அந்தாண்டு வாங்குறீங்களே. இந்த முறை வந்து நான் கொஞ்சம் முன்கூட்டி எல்லாம் ரெடி பண்ணி வச்சேன். நாளைக்கு கொஞ்சம் ஹாப்பியாக இருக்கலாமே வெயில் வைக்க இந்த அதனால் வந்து எல்லாத்தையும் மாய்க்காது கொஞ்சம் சாமான்லாம் உறுதியாக இடும்போது ஏற்றிடுவாங்க பச்சை பிள்ளை நிறைய இருந்து பாருங்க தியா குட்டி என்ன சாப்பிட்றீங்க வந்தோடனே பாருங்க அவ்வளோ கள்ளத்தின் வந்து கேளுங்க என்ன கேட்கணும். ஜோனி ஜோனியோ ஜோனி சொல்லுங்க. ஜோனி அம்மாவுக்கு சொல்ல தெரியாது. இங்கே வாங்க ஆக்கு நான் சொல்லி காட்டுங்க அம்மாவுக்கு. ஹெலப்ப பாருங்க பிள்ளைண்டைக்கெல்லாம் தோஞ்சது என்ன தலைமுடியை காட்டுடும் பிள்ளைண்டைக்கெல்லாம் முழுகி ரெடியாக இருக்குங்க பாருங்க.
நாளைக்குரிய சமையலுக்கு வந்து மரக்கறி வாங்கியாச்சு. இப்போ வந்து சாமான் வாங்கி கொண்டிருக்கிறேன். நாங்கள் உள்ளுக்குள்ள ஆக்களாக இருக்கிறபடியாக நான் போகவில்லை. வேலையா அது டிப்பி டிப்பி சாப்பிடலையே? வீரவைக்கு என்ன சாப்பாடு? சாமான பாருங்க. நாளைக்கு இன்றைக்கு இல்லை நாளைக்கு நல்லதியா? நாளைக்கு நூடுல்ஸ் தான் சாப்பாடு இரவி. நாளைக்கு இரவி 12 மணி பிறகு. ஓகே, நாங்கள் இப்போ வந்து சாமான எல்லாம் வாங்கி வச்சுட்டு வீட்டை வந்துருக்கோம். என்ன செய்ய உம்பாயிர கட்டுமா தானே? உம்பாயிர இருந்து ஓடி தீர்க்கிறாங்க. அப்படி ஓடி வந்து தெரியுமா? ஓகே, நாங்கள் வந்து இப்ப அணுகிட்ட வந்துட்டோம். எங்களுடைய வேலை நல்ல வேலையெல்லாம் முடிச்சுட்டு இப்ப கடைசியா வந்து அணுகிட்ட வந்துட்டோம். பாதுகாப்பு படையோட வாங்க. கேக்கு சரியா 5 மணிக்கு வந்துடும். പിന്നെ കോസ്റ്റിയൽ ஒவ்வொரு வருஷம் பிறந்த நான் முடிஞ்ச நல்லா இருக்கும்ல. அப்ப அதனால வந்து கொஸ்டி எல்லாம் முடிச்சுதான் நீங்க போவீங்க வீட்டை லேட்டா. தெரியுமா? அதெல்லாம் சர்ப்ரைஸ் உண்மையா நடக்கும். அது ஏதோ ஒன்று நாங்க செய்வோம் கட்டாயம். அது இந்த டான்ஸும் இருக்கும். அப்ப இந்த வருஷம் வந்து திடீரான 4 வயசு பிறந்தனால் இன்னும் சந்தோஷமா தான் நாங்க செய்வோம். போன வருஷத்தை விட இந்த வருஷம் நல்லா இருக்கு. இதை விட நல்லா இருக்கும். அடுத்து லித்தியா അനുഭാവം അനുഭാവം കാണും കാണും. ஜோன் சொல்ல கேட்கணும். ஜோன் சொல்வழி கேட்கணும். சரியோ? இல்லாட்டி குழப்படி செஞ்சா அப்புறம் கட்டி தான் போடுவோம். குழப்படி செய்தானே ஜோன்? கண்ணு அது லைட்டுக்கு அடிக்குது. அப்படி லைட்டுக்கு கண்ணு அப்படி தெரியுது. இரவு தானே இப்போ. பிடிக்குமா? இப்பவே லிதியா குட்டிக்கு வந்து பிறந்த நாள் வாழ்த்துக்கள் எல்லாமே சொல்றீங்க. சந்தோஷமா இருக்குது. என்ன என்ன கை கொடுக்கட்டா? கை கொடுக்கட்டா? அப்ப நான் என்ன சொல்றேன்? சிரிக்க தலை கை கொடுக்க. கை கொடுக்க. கை கொடுக்க. சரி 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 தாங்க கை தாங்க. சரி அம்மா சரி சிரிக்கலாம். சரி 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 அப்புறம் கிஃப்ட் தான் மேடம். சரி, இனிய பிறந்த நாள் நல் வாழ்த்துக்கள் லிதியா குட்டி. அட்வான்ஸ் பிறந்த நாள் வாழ்த்துக்கள். அப்ப என்ன சொல்லணும்? நீங்க நன்றி சொல்லணும். தேங்க்யூ. நாளைக்கு எல்லாரும் என்ன சொல்லுவீங்க? ஹாப்பி பர்த்டே பிறந்த நாள் வாழ்த்துக்கள் சொன்னா லிதியா என்ன சொல்லும்? தேங்க்யூ. லவ் யூன்னு சொல்லுவோம். நம்மளோட புள்ள பாருங்க, உண்மையா இப்படி ஒரு புள்ள கிடைக்கிறதுக்கு கொடுத்து வச்சிருக்கணும். வேணா லிதியாம்மா யார் பிறந்த நான் பாருங்க, நான் ஒரு தாயா இருந்து கொண்டு பிறந்த நாள் வாழ்த்துக்கள் சொன்னா பிள்ளை நன்றி சொல்லணும். இல்ல லவ் யூ தானே சொல்லணும். அப்ப என்ன செய்யறது? இந்த முட்டை எனக்கு கிடைச்ச முத்துடா. இது கிடைச்ச முத்து. சரி, இந்த முத்தோட இருப்ப பாருங்க.
சரியா ஓகே சரி. அப்ப 4 வருஷத்துக்கு பிறகு கிடைச்ச இந்த முத்துக்கு வந்து நாங்கள் பிறந்தநாள் பாத்தீங்களா எனக்கும் சரியான இதா இருக்கு. என்னன்னு சொன்னா பிறந்தநாள் வாழ்த்துக்கள் யாராவது சொல்லி விருந்தியா போட்டு நீங்க நன்றி சொல்லுங்க சொல்லு அந்த பிள்ளை என்ன சொல்லுது லவ் யூ கிடைக்குது பிள்ளை. திவ்யா குட்டிக்கு வந்து கொஞ்சம் சூட் இருமல் மாதிரி இருந்தது. அதாவது நல்ல எண்ணெய் பூசி விட்டுக்கலாம். நான் கொஞ்சம் விடுமரா. சரி ஓகே. அப்ப திவ்யா நாங்க வாயில பொருட்களை காட்டுவோமே. மீமி சாப்பிடுங்களா? இந்த மீமி சாப்பிடல. சரி ஓகே. நாங்க வந்து முதல் இப்படி வந்துக்குவாங்க பாருங்க. நான் வந்து சார் மச்சான் பர்த்டேக்கு வந்து அங்க போய் சாப்பிட்டு இருந்தேன். சரியோ எனக்கு அப்போ இந்த நூடுல்ஸ் இருந்தாலும் உண்மையா எனக்கு சொல்ல போனா பிடிக்காது. ஆனா அங்க போய் சாப்பிடுறது நல்ல டேஸ்டா இருந்தது. அப்படி இடியப்ப மாதிரி இந்த நூடுல்ஸ் ஒரு ஃபீலிங்கே இல்லை. அப்படி இடியப்ப தாண்டி அடி சாப்பிடுற மாதிரி இருந்தது. டக்குன்னு சமைச்சிட்டு தாங்க பசையும் வந்துச்சு எனக்கு கொஞ்சம் தாரு. அப்ப நான் நினைச்சேன்னா திவ்யா குட்டி பர்த்டேக்கு வந்து இப்படித்தான் அப்ப அதுக்காண்டி வந்து நாங்க இன்னைக்கு நூடுல்ஸ் தான் திவ்யாவோட பர்த்டேக்கு சாப்பாடு சேர்க்கணும். இது வந்து நல்ல டேஸ்டா இருக்குமென்னா அந்த கடைக்காரன் சொல்லி இருந்தது. அப்ப நாங்க 5 கிலோ பேக் வாங்கி இருக்கிறோம். இது வந்து கிட்டத்தட்ட காணுமே படிவா எல்லாம் பாத்தீங்க பிள்ளைங்க அவங்க கதையில போயிடுவாங்க. நாங்க வந்து இந்த நூடுல்ஸ் வந்து டேஸ்ட் ஆயிருக்குமென்றதுக்காண்டி வந்து இது வந்து நாங்க எடுத்துறாங்களே. இது வந்து பாத்தீங்கன்னு சொன்னா முந்தி வந்து சுடுதண்ணியில வந்து கொதிக்க வச்சுட்டு அதுக்குள்ள போட்டு ஊற வச்சுதான் அப்படி எல்லாம் மடிச்சு எடுக்கிறது. அதனால சில நேரங்கள்ல வந்து நூடுல்ஸ் வந்து நல்லா அவிஞ்சு போயிருக்கும். அப்படி இருக்கீங்களா எனக்கு வந்து அந்த சாப்பாட்டை வெறுத்தது. நூடுல்ஸே பிடிக்காத மாதிரி. அன்றைக்கு நல்ல டேஸ்டா இருந்தது. அது வந்து எப்படி செய்தவேன்னு சொன்னா எனக்கு சொல்லி இருந்துச்சுன்னா இந்த பேக் இருக்கு தானே. அதான் நான் இந்த பேக் வாங்கி கொண்டு வந்தேன். நான் இப்ப ஒரு புது முறையா வந்துருக்குதாமா. நூடுல்ஸுக்கு வந்து தண்ணி நல்லா கொதிச்சு கொண்டு வரவா இவ்வளவு நூடுல்ஸையும் வந்து இந்த பேக்கை கழுவி போட்டு இதுக்குள்ள போடுவோம். சரியா இவ்வளவு நூடுல்ஸையும் இதுக்குள்ள முறிச்சு போட்டுட்டு சுடுதண்ணிக்குள்ள வந்து மஞ்சள் உப்பும் போட்டு நல்லா நாளைக்கு நாங்கள் எப்படி என்ன காட்டுவோம் உங்களுக்கு கொதிக்க விட்டுட்டு இதுக்குள்ள போட்டுட்டு அந்த டேசருக்குள்ள இப்படி வச்சு அப்படியே எடுத்துட்டு அப்படியே கொட்டி விட சரி நல்ல பருவத்துக்கு வந்து எவ்வளவு ஈஸியான படம் முடிஞ்சு அப்படி அவிச்சு இது நான் டக்குன்னு சொல்லி முடிக்கிறேன்னு அது கொஞ்சம் கஷ்டம் தானே. அப்ப அப்படி ஒரு சுலபமா இருக்கிறபடியா அப்ப அதை செய்யலாம். முந்தி நாங்கள் என்ன செய்யறது தண்ணிக்குள்ள போட்டு அவிய விட்டுட்டு அப்புறம் படிக்கிறது அதெல்லாம் கஷ்டம். அதால வந்து இந்த பேக்கும் வந்து நான் வாங்கி கொண்டு வந்திருந்தேன் தேவையான சொல்லி. அப்ப நூடுல்ஸ் வந்து வாங்கி வச்சுக்கணும். இந்த வெயிட்டு வந்து அப்பா ஓகே. அப்படியே பாத்தீங்கன்னு சொன்னா உப்பு பேக்கெட் வந்து தூளுப்பும் பெருசா வாங்கி இருக்கிறீங்க தானே. ஓகே தூளுப்பு வந்து நாளைக்கு நூடுல்ஸ் போடுறதுக்காண்டி அப்ப நான் என்னது இருக்குது இருந்தாலும் தெரியாது கொஞ்சம் எக்ஸ்ட்ராவா இருக்கணும். நாளைக்கு என்ன கொஞ்சம் பெரிய சமையல் குறையக்கூடாதுக்காண்டி தூளுப்பு கட்டி உப்பு எல்லாம் வாங்கி கொண்டு பாத்தீங்கன்னா நான் மறந்து போட்டேன். இது என்னட்ட இடிச்சபடி இருக்குது பாத்தீங்கன்னா மறந்துட்டேன். அப்ப அதுவும் வாங்கிட்டு இறைச்சி காட் பேக்கெட் நாளைக்கு இறைச்சி கறிக்கு வந்து இறைச்சி காட் பேக்கெட் வாங்கிட்டு அப்படி வந்து பெருஞ்சீரகம் சீனி நாளைக்கு வந்து நெல்லிக்கரசு கரைச்சு குடிக்கலாம். பெரும்பாலும் சூடாம இருக்கும் நெல்லிக்கரசு கரைச்சு குடிக்கிறக்கான என்ன ஜோன் ஜோன் எங்க வரீங்க? சீனி 1 கிலோ வாங்கியாச்சு. இது என்னங்க வகை ஒரு வகை வாசனை திரவியம். அணு அங்க அக்கா கால் பண்ணி கேட்க அணு அரிசியா கலண்டா உடனே சொல்லிச்சுன்னா இது கட்டாயம் வாங்கணும் மாட்டேன். இதுதான் டேஸ்டா. அப்ப சரி நாங்கள் இது வந்து பாவிக்கிறது இல்லை. வீட்டுல வந்து வாங்கியாச்சு. இங்க வேறங்க இந்த பேக் ஃபுல்லா மிரக்கறியா நாங்க போன நேரம் கொஞ்சம் லேட் ஆயிட்டேன்னு சொன்னா வீடு எல்லாம் கழுவிட்டு காலமே வெளிக்கோள் எல்லாம் கழுவிட்டு போ 5:30 மேலே ஆயிட்டுது. அப்ப நான் கூட்டிட்டு தாங்கன்னு சொல்லி 1-2 கடையில் இருந்தது. அப்ப வந்து நாங்க வாங்கி கொண்டு வந்துட்டோம் பொருட்களை. ரம்பையிலேயே பாருங்க மிளகு ரம்பையிலேயே தேவையில்லை. அவர் 50 ரூபாய்க்கு போட்டுட்டு நான் ஓமன்னு சொன்னேன். அப்ப போட்டுட்டேன். எடுத்து போட்டு மிச்சத்தை கொடுக்கலாம் வாங்கிட்டு ரம்பையிலே வாசனை தெரியல அப்படியே வந்து இதெல்லாம் வந்து நாங்கள் வெளியால் எடுத்து வைக்கணும் வேணும். இது வந்து லீவ்ஸ் சின்ன சின்னனா இருக்கணும் வேணும். சின்ன பள்ளி போட்டு அரிஞ்சு நாளைக்கு நூடுல்ஸுக்குள்ள போட்டு நல்லா 1.5 கிலோ வாங்கினாங்க. கிலோ 350 ரூபா போட்டுது. நல்ல பருத்துறையில போய் நான் நினைக்கிறேன் மிரக்கிறோம் வாங்கலாம் போலோட கிளம்போ பரவாயில்ல. மொத்தம் வந்து லீவ்ஸ் அப்படி வேரோடியே வந்திருக்கு நம்ம வச்ச வளருமோ வளராது. இந்த அடியான பையன் ஞாபகம் சொல்லுங்க. இந்த அடியா
மழை காலத்துல கூடுதல் அந்த வெள்ளை வெங்காயம் மாதிரி வரும் தெரியும் முந்தி நாங்க சின்ன வெங்காயம் மட்டும் புடுங்குறது. ஓகே இப்ப பச்சைமிளகாய் ஒரு கிலோட மதிப்பு கிலோ 120 ரூபா வாங்கினா இப்ப இருக்கிற வெயிலுக்கு பத்தல் போட்டு அந்த மாதிரி தான் இருக்கு. நான் இப்போ வாங்கல எனக்கு இருக்குது எங்க சுண்ணாக்கு அவங்களுக்கு தந்தவா அப்படி இருக்குது கொஞ்சம். அதனால நான் அந்த பக்கம் போயிட்டு பாருங்க தேசிக்காய் தானே இப்ப விலை கிலோ 500 ரூபா தேசிக்காய் அப்படின்னு வாங்கிட்டு வந்துடுறேன். ஏன்னா நாளைக்கு தேவைதானே இறைச்சிக்கலாம். இதுக்குள்ள பாருங்க உள்ளி வெங்காயம் இது வந்து நூடுல்ஸுக்கு வந்து அக்கா சொன்னாங்க என்னன்னு சொன்ன அப்படி வட்டம் வட்டமாக வெட்டிட்டு வச்சா அதை கடிச்சு சாப்பிட நல்லா இருக்கும். அதுக்காண்டி வந்து நான் பம்பா வெங்காயம் வாங்கினேன். அடுத்தது அப்படியே வரணும் குண்டு பச்சை மிளகாய் எல்லாமே இதுக்குள்ளே இருக்குது. அப்படியே வந்து கிண்ணடகு இதுக்குள்ள வந்து கேரட் கிடக்குது. நல்ல பெரிய பெரிய கேரட்டாக கிடக்கு நாளைக்கு சீவுறது பார்த்தீங்களோ. இது வந்து கிலோ 400 ரூபா கிலோ 400 ரூபா போட்டது நல்ல கேரட்டு. என்ன அவன் சொன்னேன் வெயில் வைக்க வந்து பலதா போயிடுவோம் மிரக்கறியில் வழியால் பெரத்தி விடுவோம்னு சொன்னேன். இவ்வளோ மிரக்கறியும் வந்து இன்றைக்கு வாங்கியாச்சு. நாங்கள் நாளைக்கு சமைக்கிறதுக்கு தேவையான மிரக்கறியெல்லாம் ரெடி பண்ணியாச்சு. நாளைக்கு தான் அந்த இறைச்சி அதிலெல்லாம் வாங்கணும். உண்மைக்குமே நல்ல சந்தோஷமா இருக்குது. லிதியாட 1 வயசு பர்த்டே வந்து நாங்கள் வந்து செய்யல வந்து வீட்டை தான் சாப்பாடு செய்திருந்தாங்க. அது வந்து சம்பளத்துக்கு ஆக்களை பிடிச்சி செய்திருந்தாங்க. அப்போ நாங்கள் இப்படிதான் மிரக்கறியெல்லாம் வாங்கி பெருசா செஞ்சது இல்லை நிறையா இல்லை அது வந்து நோட்ஸ் சிக்கன் தானே. அது வந்து நாங்கள் நிறைய சாமான்லாம் வாங்கி செய்திருந்தாங்க. அப்புறம் 2 வயசு பர்த்டேக்கு வந்து கடையில சாப்பாடு எடுத்துருக்கிறாங்க. 3 வயசுக்கும் கடையெல்லாம் எடுத்திருந்தாங்க. அப்ப 4 வயசுக்கு நான் ஓரளவு வளர்ந்துட்டேன் தானே. நாங்கள் நான் வந்து கொஞ்சமா தெரிஞ்சிருக்கிறதா இருக்கணும். அப்பதான் எங்களை துணிஞ்சு நாங்க செய்யலாம். எனக்கு எப்ப வந்து அந்த துணிச்சல் வந்தேன்னு சொன்னா எந்த பிறந்த நாளுக்கு புட்டு கொத்து செய்ய இல்லையா ஓரளவு நமக்கு தெரியும் தானே என்று ஒரு துணிச்சல் வந்துட்டேன். அது முதல்ல எனக்கு மனதுக்குள்ள இருந்த விருப்பம் கடை சாப்பாடு வேண்டக்கூடாது அப்படியா சமைச்சு சாப்பாடு செய்யணும் எனக்குள்ளாக விருப்பம். அடுத்தது அது ஒரு பலனாக எனக்குள்ளாக மாறி அது உங்களை இப்போ செய்ய வைக்குது. இதுதான் அந்த பலப்படுத்துறது. ஒரு ஆள் ஒரு பலவீனமாக இருக்கும்போது அவர்களை பலப்படுத்தி விடுறது. அதுவும் தான் என்ன சொல்லுவோம். அப்ப நான் என்ன யோசிக்கிறேன்னா சமைக்கிறது வந்து டேஸ்டாகவும் இருக்கும் உண்டு. அடுத்தது வந்து சந்தோஷமாவும் இருக்கும். எல்லாரும் வந்து சமைச்சு வேலையில் செய்து அது ஒரு கலகலப்பாகவும் இருக்கும். அப்பதான் ஒரு கொண்டாட்டம் மாதிரி ஒரு கிளையா இருக்கும் அந்த வீட்டுல வந்து. நாங்க வந்து என்ன செய்ய சொல்லுவாங்க எல்லாத்தையும் ரெடி பண்ணி போட்டு 4 மணிக்கு சொன்னா 4 மணிக்கு வாங்கன்னு சொல்லி கேக்க கட் பண்றது அது பெருசா ஒரு இதாக இருக்காதுன்னு. அப்ப நான் வந்து என்ன யோசிக்கிறேன்னா நாளைக்கு கொண்டாட்டம் எல்லாம் முடியும் அடுத்த ஞாயிற்றுக்கிழமை இரவா எல்லாம் கிளீன் பண்ணி எல்லாம் வைக்கணும் சொன்னா அடுத்த நாள் அப்படியே சேர்ச்சுக்கு போகணும். அப்ப அது பரவாயில்ல சந்தோஷம் சமைச்சு எல்லாம் சாப்பிட்றது சந்தோஷம். அக்கா எல்லாம் எல்லாரும் வருவினோம் அம்மாக்கள் எல்லாம் வருவினம் தான். அது ஒரு சந்தோஷம் தானே. எனக்கு கொண்டாட்டம் பண்ணாதான் எல்லாருமே வருவினவ. அப்போ அது ஒரு சந்தோஷம். நாளைக்கு வந்து எங்களை லிதியா குட்டின பர்த்டே வந்து நாங்கள் மட்டும் இல்லை நீங்களுமே எதிர்பார்க்குறீங்க. நிறைய பேர் வந்து நான் லிதியா குட்டிக்கு வாழ்த்துக்கள் எல்லாம் நாம சொல்லுவோம். நாளைக்கு தான் இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க போயிடணும். அப்புறம் அது 2 தான் முடிய போயிடும். நாளைக்கு தான் இந்த வீடியோ பார்க்க போயிடும் கூடுதல். இரவுக்கு போட்டால் நாளைக்கு அப்லோட் ஆகிடும் கட்டாயம். அப்போ கட்டாயம் நாங்கள் இந்த காணொலி வந்து அப்போ போடணும். ஒரு வேலையெல்லாம் நாங்களே எங்களுடைய வேலைகளை உடனே பார்த்து கொண்டிருக்கிறோம். நாளைக்கு வந்து லிதியா குட்டின பிறந்த நாள் வீடியோ எல்லாம் வரும். எப்படி எல்லாம் இருக்கும்ன்றதை நீங்கள் உங்களுக்கும் சர்ப்ரைஸ் எங்களுக்கும் சர்ப்ரைஸ் லிதியா குட்டிக்கும் சர்ப்ரைஸ். நிறைய வித்தியாசமான இந்த முறை லிதியான பர்த்டே வந்து வித்தியாசம் தான். நிறைய ப்ரோக்ராம் எல்லாம் இருக்குது விதவிதமா எல்லாம். எங்களுக்குமே நிறைய பேர் வந்து சர்ப்ரைஸா அதாவது லிதியாட அம்மா அப்பாவே இருக்கிற எங்களுக்கும் வந்து சர்ப்ரைஸா எல்லாம் செய்றீங்க. கட்டாயமா அதை நீங்க வீடியோல மறக்காம நாளை பாருங்க நல்லா இருக்கும். ஓகே அப்ப இதோட நாங்க இந்த வீடியோ முடிச்சுக்கொள்றோம். இந்த வீடியோ